அடடடடா, இவர் பர்ஸ்ல இருந்து பணத்தை ஆட்ட போறதுக்குள்ள வேலை கிளம்பி போயிட்டாரே. இப்ப எப்படி நம்ம பணத்தை எடுக்கிறது? ஏய், நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அதை விடுங்கம்மா, நான் கேக்குறதுக்கு மட்டும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்கம்மா. சரி, என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. காலங்கத்தாலே டிவி போட்டு உட்கார வேண்டியது, அப்புறம் பொழுதன்னைக்கு அதையே பாடி நம்ம உயிரை எடுக்க வேண்டியது. சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்பாவும் நீங்களும் லவ் பண்ணும்போது தேட்டருக்கு போய் படம் பார்க்க போயிருக்கீங்களா? என்னது இது மடத்தனமா கேள்வி கேட்குற? லவர்ஸ்னா தேட்டருக்குலாம் போக தானே செய்வாங்க. மற்றவங்கள விடுங்க, நீங்க போயிருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. ஓ, போயிருக்கோமே. வீட்டுல சொல்லிட்டு போவீங்களா, சொல்லாம போவீங்களா? ஏண்டி லூசானி, வீட்டுல சொன்னா எப்படி விடுவாங்க? அப்போ நீங்க சொல்லாம போயிருக்கீங்க. அப்படி என்னைக்காச்சும் போயிருக்கும் போது தாத்தாட்ட மாட்டி இருக்கீங்களா? ஆமாடி, அதையும் கேக்குற. ஒரே ஒரு தடவை உங்க தாத்தா என்ன பாத்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அதையும் கேக்குற. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு அவசர அவசரமா ஓடி வந்தா பின்னாடியே வந்து நின்று என்ன விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அதை நான் இல்லவே இல்லைன்னு சாதிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவர் நம்மளே கடைசியா பாட்டி மேல ஒரு சத்தியத்தை போட்டேன். அச்சச்சோ, என்னம்மா பாட்டி மேல இப்படி பொய் சத்தியம் போட்டீங்க? அப்படின்னா அன்னைக்கே பாட்டி செத்துருப்பாங்கல்ல. ஏய், லூசு மாதிரி பேசாத. அன்னைக்கு மட்டும் பாட்டி மேல நான் சத்தியம் பண்ணல, அன்னைக்கே நான் செத்துருப்பேன். எங்கவ? அச்சச்சோ அப்பா, யாருங்க கேக்குறீங்க? நம்ம வீட்டுல வந்து நம்ம பொண்ண கேட்காம வேற யார கேட்பேன்? அப்பா. ஏய் பிரியா, ஒழுங்கா சொல்லு, இன்னைக்கு நீ எங்க போயிருந்த? காலேஜுக்கு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு கேன பையன் மாதிரி தெரியுதா? ஒழுங்கா உண்மையா சொல்லு. அப்பா, அம்மா மேல சத்தியமா? அடி பாவி, நான் போட்ட பிட்டை எனக்கே போட்டு என்ன கொண்டுட்டியடி.